எந்திரன் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்திரம் அப்படிங்கிறது ஒரு மிஷின். இந்த படத்துல எந்திரன் அப்படின்னா, மனிதன் போல சிந்திக்கிற உயிருள்ள எந்திரன் கூட சொல்லலாம். டைட்டில்ல இருக்கிற அந்த பச்சை கலர் ஆர்டிபிசிக்கல் லைஃப், எனர்ஜி, ஏஐ கூட ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி எழுத்துக்கள்ல இருக்கிற இந்த சின்ன சின்ன புள்ளிகள் பைனரி கோடோடைய ரெஃபரன்ஸ். ஸோ இத கனெக்ட் பண்ற விதமா தான் வசீகரன் ஏதாவது ஒரு டயலாக் பேசும்போது டாட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரோபோவுடைய உலகமே புரோகிராமா தான் இருக்கும். ஸோ அதுக்காண்டி ரெஃபரன்ஸா புள்ளிகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கியூப் மாதிரி வரும். அது மனித மூளை மாதிரி. அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது தான் சிட்டிக்கு உயிர் பிறக்குது. வசீகரன் தான் ரோபோவை உருவாக்குறாரு. அப்ப சிட்டியை பொறுத்த வரைக்கும் வசீகரன் தான் கடவுள் மாதிரி தெரிவாரு. ஸோ மனிதன் கடவுள் ஆகிறதுக்காண்டி முயற்சி பண்ணுனா அது கிரியேஷன் ஆகுமா இல்ல டிஸ்ட்ராக்ஷன் ஆகுமா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மெயின் கான்செப்டாவே இருக்கும். ஸோ படத்தோடைய மெயின் ஸ்டோரியை வச்சே படத்தோடைய டைட்டில அவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்ட்ரஸோடைய பேர் போடும்போது சில்வர் கலர்ல குடுத்துருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா ரோபோ சில்வர் கலர்ல இருக்கிறதுனால, இந்த படத்தோட ஆக்ட்ரஸோட நேம் போடும்போது சில்வர் கலர்ல குடுத்துருப்பாங்க. ரஜினிகாந்த் நடிச்சு 2010ல ரிலீஸ் ஆன படம் எந்திரன். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடிலயும், அமேசான் பிரைம் ஓடிடிலயும் அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார்ன்னு அடைமொழி போடும்போது, ரஜினி எவ்ளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா ஆனாலும், அவர் தன்னை எப்போதுமே நான் ஒரு சாதாரண ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்குவாரு அப்படிங்கிற விதமா கூட இந்த அடைமொழியில குட்டி குட்டி ஸ்டார்ஸா போட்டிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸோட நேம் போடும்போது, பின்னாடி ரோபோட் எப்படி செய்றாங்க அப்படிங்கிறத மேனுஃபேக்சர் வீடியோ போய்க்கிட்டு இருக்கும். நேம் கார்டுல கலாநிதி மாறனுடைய பேர் போடும்போது, ரோபோல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஷங்கருடைய நேம் போடும்போது, ஒரு முழுமையான ரோபோ ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தோடைய டைரக்டர் ஷங்கருடைய பேரு பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்போ ஒரு எந்திரம் மாதிரி தான் இருக்கும். இதே இது படத்தோடைய கிளைமாக்ஸ்ல சிட்டியோடைய பார்ட்ஸ கழட்டி எக்ஸிபிஷன்ல வைக்கும்போது டைரக்டர் ஷங்கருடைய பேரை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எந்திரமா இருக்கும்போது டைரக்டருடைய பேர் வரும். இதே இது படத்தோடைய கிளைமாக்ஸ்ல எந்திரனா மாறி இருக்கும்போது டைரக்டருடைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீனுக்கும் லாஸ்ட் சீனுக்கும் அவ்வளோ அழகா டிஃபரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ரோபோ பூ கொண்டுட்டு வரும். அதுவும் சனா குடுத்த பூ அப்படிங்கிற மாதிரி வசீகரன் கிட்ட கன்வே பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமா சிட்டிக்கு சனா மேல லவ் வரும் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா ஃபர்ஸ்ட் சீன்லயே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல வசீகரன் என்ன படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நேம் போர்டு மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய வீட்லயுமே வசீகரனுடைய நேம் போர்டு வச்சிருக்கிறத பார்க்க முடியும். வசீகரன் ஃபர்ஸ்ட் ஒரு ரோபோ ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஐ ரொட்டேஷன் பண்ற ப்ரோக்ராம் ஆன் பண்ணியிருப்பாரு. அதை அப்படியே பேக்ரவுண்ட்ல சிஸ்டத்துலயே அந்த ஐபால் மூவ்மெண்ட் ஆகுறதையும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரோபோவை நடக்க வைக்கும்போது கீழே விழுந்துரும். அதுக்கு அலர்ட் மெசேஜா சிஸ்டத்துல முன்னாடியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ரோபோ கீழே விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சீன்ல சனா கால் பண்ணும்போது கூட ஃபோன் பக்கத்துல ரோபோட்டுக்கான அந்த பார்ட்ஸு, ஸ்க்ரூ எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வசீகரன் சாப்பிடுறதுக்காண்டி பர்கரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த சீன்ல ரோபோ தன்ன மாதிரியே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவருடைய உருவத்தையே ஸ்கேன் பண்ணி அவருடைய ஃபேஸே மாஸ்கா ரெடி பண்ணி ஆர்டர் பண்ணியிருப்பாரு. அந்த பார்சலை ரிசீவ் ஆகும்போது 2 ஃபேஸ் வந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்டா இருக்கிற ஃபேஸ் பாசிட்டிவான சிட்டியோடைய ஃபேஸ் ஆகும். அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஃபேஸும் இருக்கும். அது சிட்டி நெகட்டிவாவும் மாறும் அப்படிங்கிறது இந்த ஒரு சீன்லயே ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோபோ ரெடி ஆனதும் மோஷன் ரெகக்னைஸ் பண்ணி அதை சிங்க் பண்ணும் வசீகரனை பார்த்து. ஸோ வசீகரன் என்னென்ன பண்றாரோ அதே மாதிரி ரோபோவும் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரோபோக்குள்ள சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, மியூசிக்கு, டான்ஸு, லாங்குவேஜ், ஆர்ட் எல்லாத்தையும் அந்த ரோபோக்குள்ள அப்டேட் பண்ணுவாரு. இது எங்கெங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸுக்கான ரெஃபரன்ஸா அந்த ரோபோ அப்ரூவல் பண்றதுக்காண்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப மேக்ஸ பத்தி ஒரு கால்குலேஷன் கேட்பாரு. அத சிட்டி கரெக்ட்டா சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மருதாணி வச்சு விடுறதா இருக்கட்டும், சனாவ டிராயிங் பண்றதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், ஃபைட் பண்றதா இருக்கட்டும், சயின்ஸ பத்தின நாலேஜா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒவ்வொரு சீனா வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சனா அவங்க காலேஜ்ல படிக்கும்போது அவங்களுடைய புக்க எக்ஸாமுக்காண்டி சிட்டி படிச்சு தெரிஞ்சு வச்சிருப்பாரு.
அத வச்சு தான் சித்தி வந்து டெலிவரி பார்க்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. வசீகரன் கூடயே 2 குட்டி ரோபோ வச்சிருப்பாரு. அது சின்ன சின்ன வேலை பார்க்கறதுக்காண்டி மட்டுமே ரெடி பண்ணியிருப்பாரு. ஸோ அதத்தான் அவர் ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணணும் ரோபோவா இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆர்மிக்காண்டி நம்ம ஒரு ரோபோவ ரெடி பண்ணணுங்கிறதுக்காண்டி சித்திய உருவாக்குவாரு. இந்த 2 குட்டி ரோபோவ வந்து இவருடைய கல்யாணத்தோடைய ரிசப்ஷன்லயும் பார்க்க முடியும். வசீகரன் வந்து சிட்டிய பாசிட்டிவான வழியில கொண்டுட்டு வரும்போது, ரவியும், சிவாவும் லாங்குவேஜ் ட்ரெய்னிங் அப்ப தப்பு தப்பா சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ இந்த சீன் மூலமா சிட்டிக்கு தப்பாவும் சொல்லி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. சிட்டிக்கு அந்த ஸ்கின், கிளவுஸ், ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபைனலா கண்ணாடி போட்டு ஆடியன்ஸுக்கு சிட்டியா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அத அப்படியே செகண்ட் ஹாஃப்ல நெகட்டிவ் சிட்டியா வரும்போது, அவர திரும்பவும் ரெடி பண்ணி ஆடியன்ஸுக்கு வில்லனா காட்டும்போது, அவரையுமே வந்து ஃபைனல் டச்சா கண்ணாடிய மாட்டுனதுக்கு அப்புறம், வில்லன் சிட்டி வந்து கண்ணாடிய பார்த்து பரவால்ல நம்ம மறுபடியும் வந்துட்டோம் அப்படிங்கிறத பிரமிப்பா பார்த்து வில்லத்தனமா சிரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாசிட்டிவ் சிட்டியா இருக்கும்போது அவருக்கு சிரிப்பே வராது. அதுக்கான ரெஃபரன்ஸா சிவாவும், ரவியும் இந்த பைக் சீன்ல மாட்டிக்கும்போது வசீகரன் மட்டும் சிரிப்பாரு. ஆனா அவர பார்த்து கூட சிட்டிக்கு சிரிக்க வராது. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லன் சிட்டியா இருக்கும்போது தான் சிரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் அவருடைய சிரிப்பு வந்து ஒரு தனித்துவமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வசீகரனுடைய லேப்ல நெறைய சயின்டிஸ்டோடைய ஃபோட்டோஸ் இருக்கும். அதுல அப்துல் கலாமுடைய ஃபோட்டோஸும் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரிஜினல் சயின்டிஸ்டோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். இந்த படத்துல வசீகரனுடைய புரொஃபசரோடைய ஃபோட்டோஸ் மட்டும் தனியா மாட்டி வச்சிருப்பாரு. ஸோ இத பார்த்து வளர்ந்த சிட்டிக்கு புரொஃபசர பத்தி வசீகரன் வந்து சிட்டிக்கு சொல்லிக் குடுத்திருக்கலாம். அதுக்கான டீட்டெயிலா தான் புரொஃபசர ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, எனக்கு உங்கள தெரியும். வசீகரனுடைய லேப்ல நான் உங்கள பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. வசீகரன் வந்து இந்த ரோபோ கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சின்சியரா இருந்திருக்கிறாரு. ரொம்ப நாளாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தாடி வளர்த்திருப்பாரு. அதுல சனா கூட பேசாமலேயே இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி தான் அடிக்கடி ஃபோனு, மெயில் இதெல்லாம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோபோ வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹேர் கட் பண்ண போயிருப்பாரு. தீ ஆக்சிடென்ட் அப்ப ஒரு பொண்ண வந்து ட்ரெஸ் இல்லாம தூக்கிட்டு வந்ததுனால, இந்த ரோபோக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபீலிங்ஸ கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி திரும்பவும் அதுல இன்வால்வ் ஆகி ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறத தாடி வளர்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு வழியா ஃபீலிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பவும் ஹேர் கட் பண்ண போயிருப்பாரு. ஸோ ஹேர் கட் பண்றது மூலமா கூட நேரம் இல்லாம இந்த ரோபோவை எப்படியாவது நம்ம கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஹேர் கட் பண்றது மூலமா ஆடியன்ஸுக்கு ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. சிட்டிய ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப வசீகரனுடைய அம்மா வந்து டிவிய போடுன்னு சொல்லியிருப்பாங்க. டிவிய தூக்கி போட்டு உடைச்சிரும். அதே மாதிரி கார்ல வசீகரனும் சிட்டியும் போய்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்து கார் ஓட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சிட்டி வந்து கழுத்தை அப்படியே ரொட்டேட் பண்ணி திரும்பி பார்த்து கார் ஓட்டும். சிட்டிக்கு புரியிற மாதிரி தெளிவா பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த 2 சீனை வச்சிருப்பாங்க. இந்த 2 சீன் கூட எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னா, தீ ஆக்சிடென்ட் அப்ப வசீகரன் வந்து சிட்டி கிட்ட இவங்களை எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியுமான்னு கேட்கும்போது, என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லும். அதே மாதிரி எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாம காப்பாற்றணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சிட்டியோடைய ப்ராசஸ்க்கு வந்து உயிரோட இருந்தா போதும், ஆனா மானம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாம இருந்திருக்கும். அதனாலதான் குளிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ண அப்படியே தூக்கிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சிட்டிக்கு புரியிற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட் 2 சீனை வசீகரனுடைய அம்மா மூலமாவும், வசீகரன் வந்து கார் ஓட்டும்போதும் தெளிவா பேசணும் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கார் எடுக்கும்போது காரோடைய ஃபங்க்ஷனு, ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எந்திரன் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அண்ணாமலை படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 2 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. எந்திரன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.